நீங்க கடகராசியில பிறந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நான் சொல்ற கேரக்டர் உங்களுக்கு இருந்தே ஆகும். அதுல எதுவும் மாற்றமே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே சந்திரன் அதிபதியா கொண்ட ராசிங்க. அதாவது அம்மா ஒருத்தவங்க தாங்க. யாரை வேணாலும் அம்மான்னு கூப்பிடலாம். ஆனா அம்மாக்கு ஈடு வேற யாருமே கிடையாது. அது மாதிரிதான் இந்த சந்திரன் அப்படிங்கிற இந்த கடக ராசியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 2 ஆதிபத்தியம்லாம் இருக்கும்ல. அம்மாக்கு நிகர் வேற யாருமே கிடையாதுன்ற மாதிரி கடகத்துல ஒரே ஒரு ராசி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிபத்தியம் கொண்ட ராசின்றது சந்திரன் இங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. சோ இதுல பாத்தீங்கன்னா குரு உச்சம் அடைஞ்சு உங்களுக்கு செவ்வாய் நீச்சம் அடக்கூடிய ராசி. பொதுவா நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அம்மானா யாரு சொல்லுவாங்க, பொதுவா சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு அன்பு, பாசம், இரக்கம், கருணை அத்தனையும் உள்ளடக்கின ஒரு ஜீவன் தான் யாருன்னா கடகத்துல பிறந்தவங்க. சொல்லுவாங்க இல்லையா, என்னன்னா அந்த நண்டோட சிம்பிள் இதுல இருக்கும். நண்டு கொளுத்த வலையில தங்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குல்ல. மனம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறப்போ ஏன்னா மனக்குழப்பும் மதிசலனம் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா மனம்ன்றது சந்திரன். சோ சந்திரன் நல்லா இல்ல, நமக்கு சந்திரன் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்ங்க. எல்லாரையும் நம்புவீங்க, எல்லாருக்காகவும் எல்லாமே நோன்ற வார்த்தை சொல்லவே தெரியாதுங்க. அதுதாங்க எங்க பிரச்சனையே. எல்லாரையும் நம்பி நம்பி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கடா, ரொம்ப நல்ல வேண்டான்ற மாதிரி எவ்வளவு கொடுத்தாலுமே சரி எனக்கு யாருக்கும் இந்த ரிசல்ட் கிடைக்கல, ஆனாலும் பரவாயில்லைங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கக்கூடிய நபர்களும் நீங்க தான்.